கோவிலை சுற்றி பல்வேறு இடங்களில் வந்து நூற்றுக்கணக்கான பிணங்களை நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலை செய்து அந்த டெட் பாடி என்கிட்ட கொடுப்பாங்க. பாலியல் ரீதியாக அவர்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு, ஆனால் இவர் சொன்ன பிறகு அங்கே வந்து 12 வயது சிறுமி கூட வந்து நான் கொண்டு போயிருக்கேன். இல்லை அக்காவோ அம்மாவோ இவங்க போனவங்க வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரல. இவங்க போன இடம் எங்கே? கோயில். இதை ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துட்டு காவல் நிலையத்துக்கு போனால் காவல் நிலையத்தில் புகார் வாங்கப்படுவது கிடையாது. புகார் கொடுத்தவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். கற்பழித்து கொலை ஸ்ட்ரெயிட்டா. இவர்களை யார் கற்பழித்தா? அப்ப இது அரசியல்வாதிகள் கற்பழித்தார்களா, நிர்வாகம் கற்பழித்ததா? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சதி திட்டம் இருந்து இவருடைய உறுப்புகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா? இதை பத்தி யாருமே பேசல. அங்கே சொல்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் சொல்கிற விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கிறது. பத்திரிகையாளர் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்ற அலுவலர்களும் நீதிபதிகளுமே கூட அங்கே வந்து மிரட்டப்படுவார்கள் இந்த சப்ஜெக்டில் தலையிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. வடமாநில ஊடகங்கள் பெருசுபடுத்தவில்லை, வடமாநில ஊடகங்கள் இது ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறார்களான்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம். கர்நாடகாவில் புகழ்பெற்ற தர்மஸ்தலா கோவில் இன்னைக்கு வந்து சர்ச்சையில் சிக்கியிருக்கு. கோவிலை சுற்றி பல்வேறு இடங்களில் வந்து நூற்றுக்கணக்கான பிணங்களை நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்புரவு பணியாளர் வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 18-15 நாட்கள் ஆகுது. என்ன நடந்துச்சு? இதனுடைய பின்னணி என்ன? ஏன் இவ்வளோ நாள் ஆகியும் இது இன்னும் அந்த இடத்துக்கு போய் சர்ச் பண்ணாமல் இருக்காங்க? இல்லை, இன்றைக்கி வந்து அதை சர்ச் பண்ணால் இன்றைக்கி இப்போ காவல்துறை போய் அந்த இடத்துல வந்து டெட் பாடிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டிலே இருக்குல்ல? ஆமாம், டிலே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா, இன்றைக்கி போயிருக்காங்க. அதாவது இந்த தர்மசாலாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தக்ஷின் கன்னடா பகுதியில் தர்மசாலான்ற ஒரு பகுதி. அந்த தர்மசாலாவில் வந்துட்டு மஞ்சுநாதர் கோயில் அப்படின்றது வந்து மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். நிறைய செலிப்ரிட்டிஸ் போவாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்து அந்த கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய அசெட் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, பள்ளி இருக்குது. இது மாதிரியான வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு கோயில் நிர்வாகம். அந்த கோயில் நிர்வாகத்தை நடத்துகிறது வந்து ஒரு எம்பியோடைய ஃபேமிலி தான் நடத்துகிறாங்க அப்படின்றது. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பியோடைய ஃபேமிலி தான் அதை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெக்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பம் தான் இதை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பில் இருக்காங்க. கடந்த 1998 2014 வரையும் அந்த இடத்துல வந்து துப்புரவு பணியாளராக ஒருவர் வேலை செய்கிறார். அவர் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணார்கிட்ட வெளியில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார். என்னென்னு பார்த்தா, நான் அங்கே பணியாற்றுகின்ற காலகட்டத்தில் வந்து பல பெண்களை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலை செய்து அந்த டெட் பாடி என்கிட்ட கொடுப்பாங்க. பாலியல் ரீதியாக துன்புறுத்தி, அவரே சொல்கிறார், பாலியல் ரீதியாக அவர்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாடியை வந்து என்கிட்ட கொடுத்தா வந்து ஒரு சில பாடியை வந்துட்டு எரிக்க சொல்லியிருக்காங்க, ஒரு சில பாடியை பொதிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது ஆரம்பத்தில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் ஆனால் இது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு போய் நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கும்பொழுது தான் எல்லாருக்கும் என்ன நினச்சின்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவ மாணவி இதே மாதிரி தொலைஞ்சு போகிறாங்க. தொலைஞ்சு போய் அந்த இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூவாக வருது. இஷ்யூவாக வரும்போது இந்த ஹெக்டே அவருடைய பேரன்கள் தான் அதில் பேர் சொல்லப்படுது. அப்பயும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு, இந்த வழக்கு யார் யாரெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டாங்க, இல்லை டிவி சேனலில் போட்டாங்க, அவங்க மீதெல்லாம் வழக்கு போட்டு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணாங்க கர்நாடகாவில். அப்போ அதே மாதிரி வந்துட்டு அந்த மாணவியினுடைய தாயார் போயிட்டு, மருத்துவ மாணவியினுடைய தாயார் போயிட்டு ஒரு புகார் கொடுக்கும்பொழுது, தர்மசாலா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்பொழுது, அந்த தாயார் கொடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. கோமா வரையும் அவங்க போகிறாங்க. புகார் பொண்ணுக்கானான்னு புகார் கொடுக்குறாங்க. கோமா வரைக்கும் போகிற அளவுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய திருப்பதி கோயிலுக்கு போகிறோம், இல்லை நீங்கள் பெரிய பெரிய சர்ச்சுக்கு போங்க, பெரிய பெரிய இப்போ நீங்கள் வந்துட்டு தேவாலயங்கள் அங்கெல்லாம் போகும்போது திடீர்னு குழந்தை காணாமல் போயிடும். அங்கேயே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடம் வச்சுருப்பாங்க. யாராவது தெரியாத ஆட்கள் வந்து அங்கே கொண்டு வந்து கொடுங்கன்னு இருப்பாங்க. இல்லை மைக்கில் சொல்லுவாங்க, இதுமாதிரி குழந்தை ஒன்று இங்கே கிட்ட இருக்க வந்து பிடிச்சிக்குவாங்க, கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஆனால் மிஸ் ஆகிறதும் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட தர்மசாலா மஞ்சுநாதர் கோயிலை பொறுத்தவரையில் இந்த கோயிலுக்கு போகிறவங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு மனுஷனுக்கு 1008 பிரச்சனைகள், 1008 சிக்கல்கள். அப்படி இருக்கும்போது அவன் வேலை விஷயமா இருக்கும், குடும்ப பிரச்சனைகள், எவ்வளோ விஷயம் இருக்கும். ஆனால் பெண்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுன்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய கான்செப்டே என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனால் எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும், அங்கே போனால் பணம் கிடைக்கும், அங்கே போனால் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அங்கே போனால் குடும்பம் நல்லாயிருக்கும், அங்கே போனால் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துகிட்டு தான் ஒரு கடவுளையோ, சாமியோ, ஒரு சர்ச்சிலையோ, ஒரு மசூதியிலையோ இல்லை ஒரு கோயிலுக்கோ போவாங்க. இதுதான் கான்செப்ட் எல்லாமே.
நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொல்கிறார், இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு, இங்கே எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருக்கார். அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த தர்மசாலா மஞ்சுநாதா கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இங்கே சிசிடிவி கேமரா உள்ள நிறைய கேமராலாம் இருக்குது. இப்போ கடந்த 98லேருந்து 2014 வரையுமே இவர் இவ்வளோ ஒரு கால்குலேஷன் சொல்றார். ஒரு பக்கம் போனால் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பெண்கள்ன்றாங்க. ஒரு பக்கம் 200, 300, 400ன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான கவுண்ட் எப்போ தெரிய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது விசாரணையின் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இவர் சொன்ன பிறகு அங்கே வந்து 12 வயது சிறுமி கூட வந்து நான் கொண்டு போயிருக்கேன். அவர்கள் மிக கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றத இவன் அந்த டெட் பாடியை வச்சு அவன் சொல்லிடுறான். தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு சொந்தமான பள்ளி, கல்லூரிகள்லாம் இருக்குது. அதுலேயும் பெண்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. பேசிக்காக வீட்டில் நம்ம இருக்கிறோம். வீட்டிலேருந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஆள் காணாம போச்சுன்னா அப்படியே விட்டுருவோம். எப்படிலாம் தேடுவோம். ஒரு நாய்க்குட்டி தொலைஞ்சு போனாலே என்ன பண்ணுறான்னா, ஒரு ரூ. 10,000 வந்து சன்மானம் வழங்கப்படும். எங்களுடைய ஸ்கூபி நாய்க்குட்டியை காணவில்லை அப்படின்ட்டு ஒரு சுவர் விளம்பரம் அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் மாதிரி ஒட்டியிருக்கான். அப்போ ஒரு வீட்டில் இருந்த பெண், ஒரு தங்கையோ, தாயோ, மனைவியோ, இல்லை அக்காவோ, அம்மாவோ, இவங்க போனவங்க வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரல. இவங்க போன இடம் எங்க? கோயில். இவங்க போன இடம் எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இதை ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துட்டு காவல் நிலையத்துக்கு போனால், காவல் நிலையத்தில் புகார் வாங்கப்படுவது கிடையாது. புகார் கொடுத்தவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்கும் பொழுது, இதுவரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ பெரிய வந்து மோசடிகள், தாக்குதல்கள், பகல்காம் குண்டுவெடிப்பு, எவ்வளோ பிரச்சனை, போர், அது இதெல்லாம் பார்த்துருந்தாலும் கூட, இந்த மாதிரி ஒரே இடத்துல மாஸ் ரேப் அப்படின்றது வந்து நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ரேப் வந்து இன்றைக்கி வந்து தர்மசாலா அந்த கோயில் வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றாங்க. அது பின்னாடி இருக்கக்கூடிய ஆற்றங்கரையை இவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த ஆற்றங்கரை பகுதிக்கு ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணால் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை இன்றைக்கி போய் வந்துட்டு அவங்க தோண்டி பார்க்கும்போது அதில் எலும்புக்கூடுகள் இருந்திருக்கிறது. இந்த மருத்துவ மாணவி வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் இந்த மருத்துவ மாணவி போனாங்க இல்லையா, அவங்க அம்மா இப்போ வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. என் பொண்ணு அன்றைக்கி வந்து காணாம போச்சுன்னு சொன்னேன். நீங்கள் என்னை அடித்து துன்புறுத்தி துரத்தி விட்டீங்க. ஆனால் என் பொண்ணு தான் கிடைக்கல. என் பொண்ணோட எலும்பு கூடாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் அவங்க வந்து அந்த அதே காவல் நிலையத்தில் போய் அங்கே நிற்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கோயில் நிர்வாகிக்கிற ஒரு டீம் வந்துட்டு பொலிட்டிக்கலி பயங்கர சவுண்டான ஒரு டீம். பொலிட்டிக்கலி சவுண்டான டீம்னா யார் ஆட்சியில் வந்தாலும் அவர்கள் வந்து இவர்களுடைய நடவடிக்கையில் தலையிட மாட்டாங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே அவன் வரமாட்டான். அப்படின்னும் பொழுது அரசியல் அதிகாரம் கையில் இருக்கிற காரணத்தினால, கோடிக்கணக்கான பணம் புரளுகிற ஒரு காரணத்தினால வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியாளர்களே யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து இன்றைக்கி வந்து ப்ளோ ஆகிடுச்சு. இந்த விஷயம் வெளில ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வருஷத்துக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கேர்ள் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் கேர்ள் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எப்படி போலீஸ் டீல் பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு பெண் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா வயசு என்னன்னு கேட்பான் ஃபஸ்ட்டுன்ட்டு. 16 வயசு 18 வயசு ஒரு மைனர் கேர்ளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் வந்து தவறாக பேசி போயா அந்த பொண்ணு எங்கேயா போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வயசுனாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய வழக்கில் நம்ம பார்க்குறோம். என்னங்க மைனர் குழந்தைங்க யாராவது கடத்திட்டு போயிருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோ, அதை அவங்க கேட்குறதே கிடையாது. தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே இன்றைக்கி அங்கே வந்துட்டு கற்பழிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே கோயிலுக்கு சாமி கும்பிட போனவர்கள் இன்றைக்கி பிணமாக்கப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், உடைகள் களையப்பட்டிருக்கிறது. அதை ஒருத்தர் வந்து பக்காவாக இன்றைக்கி கன்ஃபஸ் பண்ணுறாரு. அப்போ 98லேருந்து 2014 இந்த கதை. அப்போ 98க்கு முன்னாடி கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த சம்பவம் நடப்பதாக சொல்கிறாங்க. அப்போ மாசா ஒரு டீம், ஏன்னா இது ஒருத்தர் இந்த சம்பவத்தை பண்ண முடியாது. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், சிசிடிவி கேமரா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல இவங்க மானிட்டர் பண்ணி, இப்போ அந்த பெண்கள் போகிறாங்கன்னா அந்த ப்ளூ கலர் சாரி யார், அவங்கள பிடிங்க, இந்த ரெட் கலர் சாரி, இப்படி இது ஒரு பெரிய கொச்சையான ஒரு டீம் உள்ள களத்தில் இறங்கி தான் இவங்களுக்கு கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தி தான். ஏன்னா எல்லா பெண்களையும் நீங்கள் அது மாதிரி வந்து ஈஸியாக வந்து இப்போ கொண்டு வந்துட முடியாது இல்லையா. அப்போ இவங்க இதில் ஒரு மிகப்பெரிய மோசடி சதி திட்டத்தை வச்சு இவங்க அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் கொண்டு போனாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் பேசும்போது அரசியல்வாதிகளுக்கு இந்த பெண்கள் எல்லாம் இரையாக்கப்பட்டார்கள்ன்ற ஒரு செய்தியும் வருது. அப்போ ஒரு ரூல் ஆஃப் லா இருக்கு. ஆனால் அதில் பெண்கள் மட்டும் கிடையாதுல்ல சார், ஆண்களையுமே வந்து கட்டி போட்டு சேரில் உட்கார வச்சு வாயில் துணியெல்லாம் அடைச்சி ரொம்ப கொடூரமாக மூச்சு திணற விட்டு சாகடிச்சிருக்காங்க. அது இப்போ இதை பார்த்துருப்பாங்க யாராவது ஒரு ஆண்கள், இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இப்போ பெண்களை கடத்தும் போது பார்த்துருப்பாங்க, இல்லை பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் போது யாராவது ஒரு ஆண்கள் பார்த்துருப்பாங்க. 90% பெண்கள் தானேங்க, 90% பெண்கள் தான் அதில். அப்படின்னும் பொழுது இதே ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து விட முடியாது. புகார்கள் எடுக்கப்படவில்லை, குற்றச்சாட்டுகள் சொன்னால் வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறான். இப்போ ஒரு விஷயம் தெரியுங்க, இதே இந்த தர்மசாலா சப்ஜெக்ட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் நடந்துருக்கட்டுமே,
இன்னைக்கு இந்தியாவே ஸ்தம்பிச்சிருக்கும். இதை மட்டும்தான் வடநாட்டு ஊடகங்கள் பேசும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. இதை மட்டுமே தான் இன்றைக்கு வடநாட்டு ஊடகங்கள் பேசும். ஆனால் இன்றைக்கி தர்மசாலாவில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை வந்து வடநாட்டு ஊடகங்கள் இது ஒரு டிபேட் நடத்துனாங்களா? கேளுங்களேன், டிபேட் நடத்த மாட்டான். ஏன்னா இவனுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக ஜெனியூன் கம்ப்ளைண்ட்டை வந்து இவங்க அப்படியே அடக்கி வாசிக்கிறது. மற்றபடி வேறு எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு சின்ன மேட்டர் நடந்துச்சு. இப்போ அஜித்குமாரோட மரணம் பெருசாக பேசப்பட்டுச்சு. எங்கே? வட இந்திய ஊடகத்தில் போலீஸ் ப்ரூட்டலி ஸ்டாலின் கவர்மெண்ட் ப்ரூட்டலி கில்டு அஜித்குமார் அப்படின்ற டைட்டில் ஓடிச்சுங்க. அப்போ இன்னைக்கு இப்படி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு. இந்த சம்பவம் இன்றைக்கி ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்திருக்கணும் இல்லையா? இத்தனை பெண்களை இழந்த அந்த குடும்பம் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும். என்னடா அது கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேறான், போட்டால் நம்மளை மிரட்டுறான், அடிக்கிறதுக்கு ஆளை செட் பண்ணுறானுங்க, எல்லாமே பண்ணாங்கன்னா அப்போ இந்த கட்டமைப்பு ஒரு மிக பயங்கரமான ஒரு சதித்திட்டம் தீட்டக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டு அரசியல் இருக்கிறது. அந்த கட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் அங்கே ஆட்சி மாறி மாறி வரும். கடந்த முறை கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம தேவகவுடா அவங்க மகன் இருக்கார் இல்லையா, அவருடைய குமாரசாமி, அந்த குமாரசாமி கட்சி வந்துட்டு காங்கிரஸ் கூட தான் இருந்தாங்க. டக்குன்னு மாறினோன்னா ஆட்சிக்கு மாற்றம் ஏற்பட்டது. இது தொடர்ச்சியாக அங்கே நடக்கும். அங்கே டிசைட் பண்ணுறது அவங்க கட்சியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திலேயே ஒருத்தர் தெரியும், தேவகவுடா அவங்களுடைய மகனுடைய பேரன் ஒருத்தர் எக்ஸ் எம்பி, அவர் வந்து பாலியல் ரீதியாக பல்வேறு பெண்களை துன்புறுத்தினார் சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் வந்துச்சா, பென்ட்ரைவெல்லாம் வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க பிரச்சாரத்தில். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அது அடங்குறதுக்குள்ளே அந்த டைம்லேயே இந்த விஷயம்லாம் நிறைய பூதகரமாக வெளில வந்தது. பட் ஆனால் அவர்களோட டபுள் மடங்கு வந்து என்ன கேட்டால் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்கள். கோடிக்கணக்கான பணம் புரளுது இப்போ அந்த கோயிலில். இன்றைக்கி வரையும் போல் சம்பவம் நடந்தது. 100 பெண்கள்ன்றாங்க, ஒருத்தவங்க 200ன்றாங்க, 400ன்றாங்க, 500ன்றாங்கல்ல. இன்றைக்கி வரையும் அந்த கோயில் நிர்வாகத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? அந்த நிர்வாகத்தினை எத்தனை பேர் போய் விசாரித்தாங்க? ஒரு சர்வசாதாரணமாக இது ஒரு தேவாலயத்திலே ஒரு மசூதியிலே நடக்குதுங்க இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல. இன்றைக்கி என்ன ஆயிருக்கும் சூழ்நிலைன்னு கேட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும் மக்கள் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அடித்து நொறுக்கியிருப்பாங்க. எல்லா இடங்களுமே வந்து பிரச்சனை ஆயிருக்கும். அந்த பிரச்சனை பண்ணணும்னு சொல்ல சட்ட ரீதியாக இதை கொண்டு போயிருக்கணும் இல்லையா? அப்போ யார் பண்ணாலும் தவறு தானே. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்றது வந்து யார் செய்தாலும் அது மிகப்பெரிய செயல். இது வன்கொடுமை இல்லை, வன்கொடுமையை மீறி போயிட்டாங்க. கற்பழித்து கொலை ஸ்ட்ரெயிட்டாக. அப்போ இவர்களை யார் கற்பழித்தா? அப்போ இது அரசியல்வாதிகள் கற்பழித்தார்களா, நிர்வாகம் கற்பழித்ததா, இல்லை வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் இருந்து இவருடைய உறுப்புகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா? இதை பற்றி யாருமே பேசலை. கிட்னி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா, கண்களை பறிக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா ஃபுல்லாக சீல் பண்ணுறான், பாடியவே சீல் பண்ணி ஃபயர் பண்ணிடுறான். அப்படிப்பட்ட ஆர்கன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதான்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்? இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேர்ள் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக எடுக்க முடியுமா? முடியாது. இது ஒரு மாஸ் ரேப் மர்டர் கேஸு. அப்படின்னும்பொழுது இந்த வழக்கை நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டில் தான் இந்த வழக்கை விசாரிக்கணும். இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சித்தராமையா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எஸ்ஐ தலைமையில் தான் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டலுக்குள்ளானாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆவடி, சேலம், அண்ணா நகர், 3 டிசி, அவங்க 3 பேரையும் போட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே அவருக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டீம் தான். அதே நேரத்தில் கர்நாடகா காவல்துறை சார்ந்தவர்களை போடாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையின் கீழே அவங்களுடைய மேற்பார்வையில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடுநிலையான அதிகாரிகள் தான் இந்த விஷயத்தில் ஈடுபடணும். ஏன்னா இதில் பணம் புரளுது, அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது. அந்த விஷயத்தை விசாரிக்கிறவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். காவல்துறை பயந்து நடுங்கி ஓடுறான். தர்மசாலா சப்ஜெக்ட்னா நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னா, அப்போ இதை அரசு எந்தெந்த விஷயங்களை எடுக்கணும்? இப்போ வேற ஒரு மாநிலத்தில் எடுப்பாங்க. காங்கிரஸ் கட்சி ஆளுகிற மாநிலமாக இருந்தால் கூட இந்த ராஜ்யசபா எம்பி பாஜகவை சார்ந்தவர்ன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அப்போ இது எப்படி இவங்க டீல் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். அதே போல் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு. அந்த கூட்டத்தொடரில் இந்த விஷயம் விவாதிக்கப்படுகிறதா என்பதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சிபிஎம் சார்ந்த ஒரு நண்பர் ராஜ்யசபா எம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று சமூக வலைதளங்களில் அவர் லெட்டர் பேட் மூலமாகவே ஒரு அறிக்கை ஒன்று சொல்கிறாரு. என்ன கேட்டிங்கன்னா, இதை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க வேண்டும் அப்படின்றார். ஏன்னா சிபிஐன்றது உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது. அந்த உச்சபட்ச அதிகாரம் எதிர்கட்சியினரை டார்கெட் செய்வதற்காகவும், அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் நமக்கு எதிராக எதுவும் செஞ்சிடக்கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்றதுக்காக பயன்படுத்துகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதாக ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா?
அந்த தோற்றம் மாறணும். 2வது என்ஐஏ அப்படின்னும் பொழுது குண்டு வெடிப்புகள் இது மாதிரியான சம்பவங்களுக்கு தான் நம்ம தேசிய புலனாய்வு முகமை பயன்படுத்துகிறோம். மிகப்பெரிய மோசடிகள் 4000 கோடி 5000 கோடிலாம் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ₹1,00,000 கொடுத்தா உங்களுக்கு 6 மாதத்தில் ₹10,00,000 கொடுக்குறோம், ₹2,00,000 கொடுக்குறோம், ₹5,00,000 கொடுக்குறோம் மோசடி நடந்துச்சு. இந்த 4000 கோடி பணங்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. இந்த மாதிரியான பொருளாதார குற்றங்கள்லையும் கூட தேசிய புலனாய்வு முகமை இது மாதிரி மாஸ் மர்டர்லையும் வந்து தேசிய புலனாய்வு முகமை வந்து ஈடுபட்டு அவர்கள் இறங்கி கண்டுபிடித்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் இதை யார் மேற்பார்வையிடணும்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் மேற்பார்வை. ஏன்னா கீழ்கோர்ட்டெல்லாம் வந்து அங்கே சொல்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் சொல்கிற விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கிறது. பத்திரிகையாளர் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்ற அலுவலர்களும் நீதிபதிகளுமே கூட அங்கே வந்து மிரட்டப்படுவார்கள் இந்த சப்ஜெக்டில் தலையிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இல்ல நீதிபதிகளே மிரட்டப்படுவார்கள் அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்க இருக்கும்போது, இவ்வளவு அதிகார பலம், இவ்வளவு சந்தேகங்கள் அண்ட் இவ்வளவு த்ரெட்டனிங்க்கு மத்தியில அந்த துப்புரவு பணியாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல்ல சார். அவரு எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோ என்னமோ தெரியல. ப்ரூஃபாகவே அவரா செல்ஃபா போய் பள்ளம் தோண்டி அங்க இருக்கக்கூடிய எலும்புகளை எடுத்து வந்து கொடுத்தாரு அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. அப்ப அவர் பண்ணது லீகலி கரெக்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குல்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அப்படிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல. நம்ம எப்படி எலும்பு எடுத்துகிட்டு போனால் அது யார் எலும்புன்னு கண்டுபிடிக்கிறது? எலும்புன்னு ஆகிட்ட பிறகு அதை ஆராய்ச்சி பண்ணி அது வந்து சயின்டிஃபிக்காக தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அது யாருடைய எலும்புன்ட்டு. அவருக்கு யாரோ அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்காக அவர் போகிறாரு. இருந்தாலும் அவருடைய இனிஷியேஷன் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. இன்றைக்கி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுவான் போலீஸ். அப்படி இருக்கும் பொழுது இது அந்த மாநிலத்தில் மட்டுமான பிரச்சனை கிடையாது. ஏன்னா தர்மசாலாவுக்கு கர்நாடகாவை சார்ந்தவர்கள் மட்டும் போல அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சாமி கும்பிட போனாங்க. இந்தியாவிலிருந்து பல்வேறு இடங்களில் போன பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. இப்போ அவன் ராஜஸ்தான்லேருந்து கூட ஒருத்தன் போயிருப்பான், தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்துலேயே இருக்கும், ஆந்திராவிலேருந்து போயிருப்பான், கேரளாவிலேருந்து உங்களுக்கு தெரியும் கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டு கோயில்களுக்கு வராங்க, கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டு கோயிலுக்கு வராங்க. இப்படி நம்ம எல்லாம் வந்து இன்டர்லிங்க்டு ஸ்டேட்டு. இது வந்து டக்கு டக்கு நம்ம போயிடலாம், எல்லாருமே போய் பார்த்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது இதில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்ற விஷயமே இனிமேல் தான் தெரிய வரும். ஏன்னா உண்மையாகவே எங்கேயோ தொலைந்து போயிட்டார்கள் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு விட்டோம் நம்ம. ஆனால் இப்போ தான் தெரிய வருது மாஸ் ரேப் அண்ட் மர்டர் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னும்பொழுது எங்கள் வீட்டு பசங்க, எங்கள் வீட்டு தாய், எங்கள் வீட்டு தங்கை, சொந்தக்காரங்கள்லாம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் போது ஒவ்வொருத்தரும் கொதிச்சு எழுந்து வருவான் இல்லையா? அப்படி தான் இன்றைக்கி எழுந்து வந்து இன்றைக்கி வந்து இந்த புகார் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பாருங்கள் எஸ்ஐ தலைமையிலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த வகையில் நியாயமோ என்னன்னு தெரில. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை கொண்டு போவதற்கு பலர் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வலர்கள். மேக்ஸிமம் வந்து அது ஃபஸ்ட் பெஞ்சிலே இந்த மேட்டர் கொண்டு போய் மென்ஷன் பண்ணி இதற்கு வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அவங்க ஆரம்பித்து அதை அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதில் உண்மையான நிலவரம் தெரிய வரும். இல்லை அப்படின்னு கேட்டால் யூடியூப்பில் இவங்க தப்பாக பேசுனாங்க, நாளைக்கு எங்களுக்கு கூட நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது வேறு மேட்டர் கிடையாது. அது 1000 நோட்டீஸை ஃபேஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அச்சுறுத்தப்படுவார்கள், மிரட்டப்படுவார்கள்ன்ற சப்ஜெக்ட் உண்மையான சப்ஜெக்ட். அது நிறைய பேர் அங்கே சொல்கிறாங்க. புகார் கொடுத்தால் மிரட்டுறாங்க, பணம் வந்து அங்கே பெருமளவில் வந்து பணம் புரளுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏதோ காய்கறி கடைக்கு போயிட்டு இல்லை வந்து தேட்டருக்கு போயிட்டு இவங்க வந்து மிஸ் ஆகி போனதோ இல்லை கிடையாது இதை என்ன சொல்லுவாங்க டூர் போயோ பிக்னிக் போயோ தொலைஞ்சு போல. இவங்க கோயிலுக்கு மன நிம்மதியை தேடி போனார்கள். கோயிலுக்கு ஒரு சந்தோஷத்தை இறைவனிடமிருந்து ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்கு போனார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவே வேறு மாநிலமாக இருந்தால் அந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கோங்க அரசியல் எப்படிப்பட்ட ஒரு அரசியலாக இருக்கிறதுன்ட்டு. இதே தமிழ்நாடாக இருக்கட்டும், இதே கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இருக்கட்டும், தலைகீழ குதிச்சிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் தலைகீழ குதிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை போன்ற எங்களை போன்ற நபர்கள் தான் மக்களுக்கு ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம தொடர்ந்து களத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம். மிக விரைவில் வந்துட்டு உச்சநீதிமன்றம் இதற்கான ஒரு சிறப்பான முடிவை எடுப்பாங்க நம்ம நம்புவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் காணாமல் போயிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் 2 வழக்கையுமே தனித்தனியாக விசாரிப்பாங்களா இல்லை ஒன்றா தான் விசாரிப்பாங்க? எல்லாத்தையும் ஒன்றா தான் விசாரிப்பாங்க. ஓகே. எல்லாத்தையும் வந்துட்டு தனித்தனியாக விசாரிக்கின்ற பொழுது அது குழப்பம் ஏற்படும். இல்லை நான் அந்த மருத்துவ மாணவி காணாமல் போனப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க, மிரட்டப்படுறாங்க. அண்ட் இப்போவும் அவங்களுடைய அட்வொகேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கில் நாங்கள் வந்து தலையிட விரும்பலை, எங்களுக்கு அப்படி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய உடல் உறுப்புகளில் போன்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கொடுத்துருங்க, நாங்கள் வந்து இறுதி சடங்கு மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது தனியாக தான் விசாரிக்கப்படும் இந்த வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் கேட்குறேன். அப்படி விசாரிக்க முடியாதுல்ல. எப்படி தனியாக இவர் மட்டும் போயிட்டு எலும்பு மட்டும் கொடுங்க நாங்கள் போயிடுறேன்னா இது என்ன சாதாரண விஷயமா? நான் கூப்பிட்டு போய் ரேப் பண்ணி கொன்னுருக்கான்,
அதனால எலும்பு மட்டும் கொடு அப்படின்னு சொன்னா நாங்க யார் மேலயும் குற்றம் சுமத்த விரும்பல. எங்களுக்கு அத மட்டும் குடுத்தீங்கன்னா, அத ப்ரொசீஜர்ஸ் படி. அதெல்லாம் இவன் சொல்றது யாருங்க கேட்க போறா? இவரு சொல்லுவாரு, இப்ப எதுவும் நடக்கல அப்படின்னா, அப்ப இதுதான் இவங்களுடைய இப்போ தன்மையே இதுதான். இவன் வரைக்கும் செத்தது செத்து போச்சு. புரியுதா? போனது போச்சு. நம்ம என்ன பண்றது? இருக்கிறத வச்சு வந்துருவோம். இப்படின்னு இந்த மாரி விஷயங்கள் இவங்க பேக் வாங்க தான் அவன் முன்னேறி போயிட்டு இருக்கான். 100 200 ஆக்குவான், 200 300 ஆக்குவான், 300 400 ஆக்குவான். பெண்களை சீரழித்து, பெண்களை கொலை செய்வதற்கு இவங்க தான் வழிவகுக்குறாங்க. இது மாரி ஆட்கள தான் புடிச்சு உள்ள போடணும். கரெக்ட்டா உண்மைய சொல்டான்னும். கம்ப்ளைண்ட்ட குடுப்பான். நாளைக்கு எவனா ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது நாம வந்து மனநிலை சரியில்ல, அப்படி கம்ப்ளைண்ட் குடுத்துறேன்னு ரிட்டர்ன் வாங்கிர்றது. இல்ல பணங்கனா வாங்கிட்டு ரிட்டர்ன் வாங்கி போயிர்றது. அது மாரி ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தால் தான் உண்மையான குற்றவாளிகளை நோக்கி ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது, அப்ப எல்லாம் மாசா அது கூட சேர்ந்தா தான் 10 பேர் ஒண்ணா சேர்ந்து அது வெளியில கொண்டு போகும்பொழுது தான் அதுக்கு அந்த வழக்கு வந்து நல்ல நிலையில வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். குற்றவாளிகள் உண்மையாகவே தண்டிக்கப்படுவார்கள். ஓகே. நிறைவான ஒரு கேள்வி. தமிழகத்திலயுமே வந்து இப்ப இந்த வழக்கு வெளிய வந்ததிலிருந்து பலருமே சமூக வலைத்தளங்கள்ல கருத்து பதிவிடுறாங்க. தமிழகத்திலயுமே இந்த மாதிரியான பல இடங்கள்ல தோண்டி பார்த்தா நெறைய நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஈஷா மாதிரியான மையங்கள், இல்ல வந்து பிரேமானந்தா ஆசிரமம் இந்த மாதிரியான இடங்கள்ல நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பதிவிடுறாங்கல்ல. நம்ம அத எப்படி பார்க்கலாம்? இல்ல அது சொல்றது கரெக்ட் தானே. இப்ப ஈஷாலாம் கூட அரசியல் பின்புலம் தானே. கிட்ட போய் நம்ம பண்ண முடியல. எத்தனையோ இது பண்ணாலும் அடுத்த நாள் அர்ஜென்ட் ஃபர்ஸ்ட் கேஸா எடுக்குறாங்கங்க. நீதிமன்றங்களிலே முதலாவதாக அவசர வழக்காக விசாரிக்கப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை வழக்கு நம்ம போடுற வழக்கு அவசர வழக்கா விசாரிக்கப்படுகிறது? கிடையாது. எது அவசர வழக்குன்னு எப்படி முடிவு பண்றீங்க? அரசியல்வாதிகளோட வழக்கு அவசர வழக்காகவும், தொழிலதிபர்களோட வழக்கு அவசர வழக்காகவுமே பார்க்கப்படுகிறதே. சாமானியனோட வழக்கு இன்னைக்கு பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, இந்த வழக்கு தானே நம்ம சுமோட்டோவா எடுக்கணும். இந்த வழக்க தான் நம்ம பேசணும். இந்த வழக்காக தான் நம்ம போராடணும். இந்த வழக்குல தான் நம்ம நீதி வாங்கி தரணும். அப்ப உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்து தொடர்ச்சியாக தமிழக காவல்துறை பல்வேறு வழக்குகள் போட்டு அவங்க வந்து ஏதோ முயற்சிகள்லாம் எடுத்த உடனே இமிடியேட்டா என்ன பண்றாங்கன்னா, உடனே உச்சநீதிமன்றத்தில அப்ரோச் பண்ணி அவசர வழக்காக கொண்டு வந்து அவங்க ஒரு தடை உத்தரவு வாங்குறாங்க. ஏன்னா பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது, இதை நம்ம விசாரிக்க போகிற அதிகாரிகளே பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதில உச்சநீதிமன்றம் தடை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்க போனோம்னா, யார் அதிகாரி, என்ன அதிகாரி அந்த வரலாற புரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். அப்படி சந்தேகம் இருக்கும் பட்சத்தில நம்ம தனிப்பட்ட முறையில இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டத்திற்கு மேல ஏன்னா எல்லா காலத்திலயும் அரசியல்வாதி காப்பாத்திற மாட்டாங்கல்ல. அதே நேரத்தில 1000 ஆண்டுகளுக்கா ஒரு ஆட்சி நடக்கும்ன்றீங்க? கிடையாது. அதாவது அரசியல்ன்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 50 வயசு இருக்கிறவங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 60 வயசு. இன்னைக்கு ஓடிக்கிட்டு எல்லாம் அரசியல்லாம் பண்ணலாம். நாடி நரம்பெல்லாம் இறங்கி உட்கார்ற நேரத்துக்கு உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களே. அப்போ ஒருத்தன் வருவான்ல, அப்போ ஒருத்தன் பொறந்து வருவான்ல அரசியலுக்கு. ஆகவே இதெல்லாம் அரசியல் ரீதியாக தற்காலிகமாக காப்பாற்றப்படலாமே தவிர, என்றாவது ஒரு நாள் இது ப்ளோ ஆகி இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு இல்லையா? 30 ஆண்டு காலமாக நடந்த ஒரு மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம், ஒரு துரோகம், நாட்டு மக்களுக்கான ஒரு துரோகம். சாமி கும்பிட போன இடத்துல நீ கற்பழிச்சிருக்க அப்படின்னா, இதை விட என்னங்க மிகப்பெரிய ஒரு துரோகம் இருந்திருக்கும்? கொள்ளடிக்கிறான், மோசடி பண்ணுறான், சீட்டிங் பண்ணுறான், எல்லாத்தையும் பண்ணுறான், கொலை பண்ணுறான், எல்லாம் ஓகே. பழிக்கு பழி கொலைகள் நடக்குது, இதெல்லாம் ஓகே. கோயிலுக்கு போன பெண்களை நீ கற்பழித்து கொலை பண்ணியிருக்குன்னா, இதுதாங்க இருக்கிறது உச்சபட்சமான கிரைமு. இதுக்கு தாங்க நடவடிக்கை எடுக்கணும். மற்றெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஒருத்தன் 4 கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்கானா, அவன் சிறைக்கு போயிட்டு வரான், வந்துட்ட பிறகு 2 கோடி ரூபா கொடுக்குறான், காம்ப்ரமைஸ் ஆகிறான், அக்யூஸ்டும் அவங்க டிஃபேக்டோ காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறான். அது வேற. இதில் செத்துட்டாங்களே, உயிர் போயிடுச்சே. பெண்களை இப்போ பாதுகாத்து தங்கை, தாய், அப்புறம் வந்து அக்கா, தங்கச்சி இவங்களை எல்லாரையும் பாதுகாத்து, குழந்தை மாதிரி அவங்கள வச்சு பாதுகாத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவங்கள கொண்டு போய் நீ கற்பழித்து அவங்கள கொடூரமாக கொலை பண்ணி போட்டிருக்கனா, இதை தவிர மிகப்பெரிய குற்றம் எந்த குற்றம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதே நேரத்தில் இதை ஏன் வடமாநில ஊடகங்கள் பெருசுபடுத்தவில்லை, வடமாநில ஊடகங்கள் இது ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறார்களான்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை எல்லாத்தையுமே சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கணும். அதே நேரத்தில் இந்த மொக்கையாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு யாருக்கு வேணாம், உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் மிக சிறப்பான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள், திறமையான அதிகாரிகளை வைத்து பண்ணும்போது தான் இதனுடைய குற்றச்சாட்டுகள் வெளிவரும். அப்படி இல்லை, இதுக்கும் அமைதியாக போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 150 200 300 பேர் கற்பழிக்கப்பட்டவர்கள் இன்னும் 3 வருஷத்தில் அது 600 ஆகும், 800 ஆகும், 1000 ஆகும். நம்ம கடைசி வரையும் வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆகவே உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வுக்குழு இதை விசாரித்தால் மட்டும்தான் இதற்கான உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும். புரியுது சார். பொறுமையாக வெயிட் பண்ணி விசாரணை நல்லபடியாக போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த நேர்காணல விரிவாக பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.